பாவம் ரொம்ப எவ்வளோ நேரம் ஆச்சு. இப்போ ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்கோம் படத்துக்கு. ஐயா டைரக்டர் குப்பன் தானேயா? மொசக்குட்டி ஹீரோ சொல்லுங்க ஐயா நீங்கள். மொசக்குட்டி ஹீரோ புது ஹீரோயின் போட்டு ஒரு படம் வந்து பயங்கரமான ஒரு படம். கான்செப்டே பயங்கரமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன். என்னை பாட வச்சது பிரதர் சந்தோஷ் ராம். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு மியூசிக் என்னை பாட வச்சிருக்காருன்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோட நண்பன் நதி புயல். பயங்கரமான ஒரு புயல், இசை புயல் இருக்காரு. நதி புயல் நம்ம படத்துக்கு எடிட்டர், பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட நண்பன் கூட சினி ஸ்கூல்ல என் கூட படித்தவர். அவர் எடிட்டராக படிச்சார், நான் சவுண்ட் இன்ஜினியராக படித்தேன். ஸோ வேற லெவலில் வந்து பண்ணியிருக்கோம். படத்தில் பாடியிருக்கேன். ரொம்ப நேரம் நான் நிறைய பேர் ஒரு 2000 கான சிங்கர் நான் வேலை வாங்கிட்டேன். ஆனால் என்ன பயங்கரமாக வேலை வாங்கினேன். போல உண்மையாக சூப்பராக பாட வச்சுக்கிறாப்புல. வேற லெவல் கானாவாக இருந்தால் ஓகே. இப்போ ஃபோக் ஸ்டைலில், வில்லேஜ் ஸ்டைலில் என்ன பாட வச்சிருக்காரு வாய்ஸு. பாட்டு வேற லெவலில் வந்திருக்கு. என்னோட பிரதர் கண்டிப்பாக பேசுவார் பாருங்க. கண்டிப்பாக பேசுங்க. பாட்டு அருமையாக நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நிறைய ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷ் ராம் தானே. ஸோ ரெட் ஃப்ளவர்ன்ற மூவி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. இப்போ 2வது படமாக குப்பன் இந்த படம் பண்ணிட்டு இருக்கேன். இதில் மொத்தம் 3 பாட்டு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டிமெண்ட் பாட்டு பயங்கரமாக வந்திருக்கு. செகண்ட் சாங் வந்து பிரதர் பாடியிருக்காரு. நாங்கள் முன்னாடி ஒரு சிங்கர் வச்சு பாடும்போது அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இவர் பாடும்போது அந்த கலரே வந்து மாறிடுச்சு. சந்தோஷ் நாராயணன் மாதிரி பாடுறாரு அவர் வாய்ஸ். ஆனால் அவருடைய அந்த லாங்குவேஜ் மாத்திரதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். 15 வருஷமா கானாவிலேயே ஓட்டேன். கானாலே இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி வாய்ஸ் வேற லெவலில் வரு. ஸோ சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் வெளி மியூசிக் டைரக்டர்னு இது வரைக்கும் என்னோட ஃபிலிமில் நான் பாடியிருக்கேன். ஸோ வெளி மியூசிக் டைரக்டர்னு நான் முதல்ல பாடுறேன்னா அது சந்தோஷ் ராம். அது ஒரு பெரிய வரலாறு. கண்டிப்பாக இது வரலாறுல வந்து இது இடம்பெறும். இன்னும் ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் கிட்ட இப்போ வந்துருக்கேன் பாடுறதுக்கு. கண்டிப்பா ஒரு பாடகனா அடுத்தடுத்த படத்துக்கு கண்டிப்பா எனக்கு சிங்கர் வந்து இவர் தான். ஸோ சூப்பர். என்னோட நண்பன் நதிப்புயல் பேசுவார் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இவர் வந்து நண்பர் தான். என்ன நண்பர்? நாங்க கொட்டி வகை இன்ஸ்டியூட்ல படிச்ச அப்ப இருந்து நண்பர்கள்ப்பா. கொட்டி நண்பன் பாடினது ரொம்ப சந்தோஷம். நல்ல வெரைட்டியா. என்ன வார்த்தை தான் நிறைய வரல, குத்தி தோண்டி எடுக்கிறதா ஆகி போச்சு. சென்னையில இருந்து அப்படியே கிளம்பி ஒரு மதுரை வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. திண்டிவனம் வந்து அதுக்கப்புறம் திருச்சி வந்து அதுக்கப்புறம் மதுரை வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனா சூப்பரா பாடி இருக்காப்ல. ரொம்ப மகிழ்ச்சி. வேரியேஷனா பாடி இருக்காரு. கானால இருந்து ஒருத்தர், அதாவது தமிழ் சினிமா அந்த பாட்டை பாடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது சென்னையில பிறந்து வளர்ந்து அவர் வந்து ஒரு, அதாவது தென்மா